அற்புதங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளாய் நடப்பிக்கிற நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த இரவு பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் திருச்சபையின் வழியாக வாங்கி கொண்ட இந்த இடத்தில் இந்த கூடுகையை நாங்கள் நடத்தும்படியாக இயற்கையோடு கூட இணைந்து நின்று உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நாங்கள் உணர தேவரீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பகல் முழுவதும் எங்களுடைய பணிகளை, எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்றின போது உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை பாதுகாத்ததப்பா, நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாலை நேரத்திலே சரீரத்திலே எங்களுக்கு சோர்வுகள் உண்டு, களைப்புகள் உண்டு, அசதிகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்திலே போய் அமர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வாஞ்சை தாகத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்திலே, இந்த இரவேளையிலே எங்களோடு கூட இடைபடுவதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே உணர்ந்தவர்களாய் கடந்து செல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிறைவாய் தங்கியிருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டவர்களாய் கடந்து செல்ல, ஆண்டவர் இந்த கூடுகையின் வழியாய் பலமாய் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. இந்த நாளினுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதுவரையிலும் நாங்கள் பாடின போது உடைய நாமத்தை இந்த இடத்திலே மகிமைப்படுத்தின ஆண்டவர், நாங்கள் துதித்த அந்த துதியின் சத்தத்திலே பிரியமாயிருந்த ஆண்டவர், தொடர்ந்து இந்த தொழுகையிலே நாங்கள் படிக்க இருக்கிற திருமறை பாதியர், இன்னும் நாங்கள் செவிக்க இருக்கின்ற ஜெபங்கள், கேட்க இருக்கின்ற இறை வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயற்கையின் உள்ள ஒரு ரம்யமான சூழ்நிலையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒளி அமைப்பு எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் சிறப்பாய் தந்திருக்கிறீரப்பா. எந்த தடங்கல்களும் எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஆவியானவர் இந்த இடத்துல உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு மன நிறைவை இந்த இடத்துல நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய கரத்திலே தொடர் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் தருகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தி செல்லும். கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரியவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள உதவியாயிரும். கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. இப்பொழுதும் இந்த கூடுகையினுடைய தொடக்கத்திற்காக ஆரம்ப பாடலை பாடும்படியாக வாலிப ஜெபக்குழுவிலிருந்து டினோவின் டேனியல் இப்போது வந்து ஆரம்ப பாடலிலே நம்மை நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கவனிப்போம். இப்போது ஆரம்ப பாடல். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் பிள்ளையில்லாம் தகப்பனை உன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல்,
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தொடர்ந்து திருமறை பாடம் படிக்க கவனிப்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டொழிய விசுவாசிக்க மாட்டோம் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கையை நீட்டி என் விலாவிலே போடு, விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை திருப்பகுதி படித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து வந்த நம்மை எல்லாம் வரவேற்கும்படியாக வாலிப ஜெப குழுவினுடைய ஆலோசகர் அவர்கள் இப்போது முன்னாக. அன்பானவர்களே, இந்த பௌர்ணமி திறந்தவெளி ஜெபக்கூடுகையில் நாம் இணைந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய வளாகத்திலே கடவுளை ஆராதிப்பதற்காக கடவுள் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, வருகிற ஓய்வு நாளில் நாம் சபை நாளை கொண்டாட இருக்கிறோம். நம் முன்னோர்கள் தங்கள் இல்லாமையிலே கலை நயத்தோடு நம் கிராமத்தின் உயரமான பகுதியிலே நமக்காக எழுப்பிய அழகிய ஆலயம், பலவித நெருக்கங்களிலே வாழ்ந்து காட்டிய கிறிஸ்தவ பண்பு நிறைந்த வாழ்க்கை, அதிகாலை எழும்பி உழைத்த கடுமையான உழைப்பு, இப்படிப்பட்ட நம் முன்னோர்களின் நல்ல பண்புகளிலிருந்து குறைவுபட்டு விடாமல் அவர்களை விட இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்வதற்கு இந்த பௌர்ணமி வெளிக்கூடுகைகள் உதவியாக இருக்க வேண்டும் என வாலிபர் ஜெபக்குழு சார்பாக வாழ்த்துகிறோம். இங்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய நமது ஆயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகையை சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி வருகின்ற வாலிபர் ஜெபக்குழு பிள்ளைகள் பொறுப்பாளர்களுக்கு நல்லாதரவை தந்து வருகிற சபை கமிட்டிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலவசமான உதவி செய்த குடும்பங்கள்: சிற்றுண்டி சுபின் குடும்பம் நுள்ளிவளாகம், ரசல்ராஜ் குடும்பம் குடியிருப்பு விலை, மின்சாரம் ஜெகன் குடியிருப்பு விலை, இருக்கைகள் செலிம் சிங் வடலி விலை. இந்த கூடுகை நிறைவில் சிற்றுண்டி ஐக்கியம் நடைபெறும். நன்றி. நம்மை எல்லாம் வரவேற்ற அருமையான வாலிப ஜெபக்குழு ஆலோசகர் அவர்களுக்கும் நம்ம வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு அருமையான ஆராதிப்பதற்குரிய ஒரு இடம், இந்த இடத்தை நாம் சொந்தமாக்கி இருக்கின்றோம். இந்த இடத்திலே தான் ஆரம்ப காலத்திலே குடியிருப்பு விலையினுடைய ஊழியம் நடந்ததாக எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கின்றோம். உண்மையிலே அந்த இடத்தையே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. இது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். இந்த திட்டத்திலே நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை இணைத்துக் கொண்டோம். இப்போதும் இந்த இடத்திலே நாம் கூடி ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்காக ஆயத்தப்படுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மகத்துவமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவோ நாட்கள் நாம் எத்தனையோ நேரங்களிலே சொந்தமானவர் இல்லம் இல்லாதபடிக்கு ஒரு இடம் இல்லாதபடிக்கு நம் ஆண்டவரை கூடி ஆராதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த ஒரு இடத்தை தந்தாரே, இதை வாங்கும்படியாய் நமக்கு உதவி செய்தார். அதை நினைத்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். எந்த இடத்திலே இந்த இடத்திலே ஆராதனையை தொடங்கினோமோ அதே இடத்திலே நம்மை நிலைநாட்டும்படியாக ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த இடத்தை தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த பிரசன்னத்தை ஆதி காலத்தில் எங்களுடைய முன்னோர்களுக்கு காண்பித்த அதே இடத்திலே எங்களை ஆண்டவரை நிலைநிறுத்தும்படியா இந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. எமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா அவர். உன் மீது வைத்திருக்கிற இரக்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா? பாவிகளாகிய உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்திருக்கின்றார். நம்மை கொண்டு அவருக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனாலும் நம்மை தேடி வந்து இருக்கிறார் பாருங்கள். ஆனாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒன்றுக்கு உதவாத என்னை கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறீரே நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறீரே நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்னை கண்ணோக்குகிறீரே நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிறீரே எமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே. நன்றியோடு நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த அருமையான இடத்துல இயற்கையோடு கூட இணைந்து நின்று ஆண்டவரே நாங்கள் துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு இந்த நல்ல வாய்ப்பை தந்தீரே அப்பா. இந்த இடத்துல நாங்கள் வந்து அமர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை தந்தீரே, பலத்தை தந்தீரே. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த பிரசன்னம் ஆண்டவர் இந்த இடத்துல நிறைவாய் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இந்த இடத்துல அசைபாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை புதுமையாக்கும் ஆண்டவர், எங்களை புதுப்படைப்பாக்கும் ஆண்டவர், எங்களை இன்னும் பரிசுத்த
பிரகாசமாக்கும் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாய் மாற எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பலியானவரே, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரமாய் ஆண்டவரை மாறினவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு திருச்சபையாய் கூடி ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆற்றல் படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நீர் அனுப்பி தந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் பலியானீரப்பா. உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமையாக, உமக்கு சாட்சியாக எங்களுடைய வாழ்வாலும் ஆண்டவரே எங்களுடைய செய்கையாலும் அநேகரை இந்த இடத்துல நாங்கள் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உடைய சுவிசேஷமாய், உடைய நற்செய்தியாய், உடைய நிருபங்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி எல்லாரும் சொல்லுவோம், சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, நேசரே உன் திரு பாதமமர்ந்து நிம்மதி நிம்மதியே, நேசரே உன் திரு பாதமமர்ந்து நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த இடத்திலே நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரை கட்டடங்கள் எழும்ப இந்த இடத்துல ஒரு திருச்சபையா நாங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய காலத்தை ஆண்டவரை எங்களுக்கு துரிதப்படுத்தி தாரும் அப்பா. எத்தனை வருடங்களாய் நாங்கள் ஆங்காங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா ஆண்டவரை. இவ்வளவு வளர்ச்சியடைந்த காலத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் மழை காலங்களிலே உண்மை ஆராதிக்க முடியாதபடி கடினப்படுகிற நேரங்கள் உண்டு ஆண்டவரே. கிருபையா இந்த இடத்தை எங்களுக்கு தந்த ஆண்டவர், இந்த இடத்துல உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு ஆலயத்தை எங்களுக்கு எழுப்பி தருவீராக ஆண்டவரே. அதற்கான காலத்தை எங்களுக்கு கைகுடி வர பண்ணுவீராக அப்பா. இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு வெட்டான் தரையிலே நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா, மரங்களுக்கு இடையிலே நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு மகிமையாய் ஒரு ஆலயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கக்கூடிய காலத்தை ஆண்டவர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவீராக. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ பேருடைய தரிசனங்களையா, எத்தனையோ பேருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய தியாகங்கள் ஆண்டவரே. இந்த இடத்துல தேவரீர் எங்களுக்கு இறங்குவீராக, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை இந்த இடத்துல ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சந்ததிகளாய் ஒரு கூட்ட ஜனங்களா இந்த இடத்துல ஆண்டவரை எங்களை உருவாக்குவீராகப்பா. இந்த கரத்தில் இந்த இடத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த பௌர்ணமி மாத கூடுகையின் வழியாக இந்த இடத்துல வந்து நாங்களுமே பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல வந்து உடைய நாமத்தை நாங்கள் துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இறை மக்களால் இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரியவர் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவீராக.
மிக சீக்கிரமாய் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆலயமாய் ஒரு சபையாய் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கக்கூடிய காலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. இப்பொழுதும் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. பல்வேறு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளோடு கூட வந்தார்கள் ஐயா. நன்றியோடு போய் துதித்து தங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நம்முடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகள் எடுக்கின்ற போது என் தகப்பன் இறங்குவீராக. எல்லாருடைய விண்ணப்பங்களை சத்தத்துக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. அழுகையோடு கூட வந்தவர்கள் இந்த இடத்துல உண்டு, பலகீனத்தோடு கூட இந்த இடத்துல வந்தவர்கள் உண்டு. ஆண்டவரே, நாளைக்கு என்னுடைய கடனை நான் வைக்க வேண்டுமே, என்ன செய்வதென்று தெரியாதபடி கூட இந்த இடத்துல வந்து நிற்கிறவர்கள் உண்டு ஐயா. பிள்ளைகளினுடைய காரியங்களை குறித்து இந்த இடத்துல ஜெபிக்கிறவர்கள் உண்டு. குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை நினைத்து இந்த இடத்துல ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆண்டவரே, உடைந்த நிலையில இந்த இடத்துல வந்தவர்கள் உண்டு ஐயா. யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார், யார் என்னை ஆற்றுவார், யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி மனிதர்களிடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை சொல்ல முடியாதவர்களாய் உள்ளுக்குள்ளே கண்ணீரோடு வேதனையோடு மனக்குமுறலோடு கூட இந்த இடத்திலே வந்து நிற்கின்ற உள்ளங்கள் உண்டு. ஒருவரை நீர் புறமே தள்ளுகிறவர் அல்லையே, ஒருவரை நீர் புறக்கணிக்கிறவர் அல்லவே, எல்லாருடைய ஜெபங்களையும் கவனிக்கக்கூடியவர் அல்லவோ. யாரிடத்திலே யார் சொல்லுவார், யாரிடத்திலே யார் சொல்லுவார்கள்? உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்களை சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த இடத்துல பலகீனங்களோடு வந்தவர்கள் ஆண்டவரை திரும்பி சொல்லுகிற போது ஒரு புதிய பலனோடு கடந்து செல்லட்டும் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரை சங்கடங்களோடு வந்தவர்கள் சந்தோஷமாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல உணரட்டும். இந்த வல்லமையான இந்த இடத்துல ஆண்டவரை அன்றைக்கே நீர் எங்களுக்கு முன்குறித்து தந்த இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன் 1000 மடங்கு எங்களை பெருக பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. 1000 மடங்கான பெருக்கத்தை என்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு நீ சொன்னது போல, என்னுடைய பிதாக்களுக்கு இந்த இடத்தை முன்குறித்து நீ கொடுத்தது போல, இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கண்டவர்களாக இருந்து திரும்பி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த கூடுகை ஆண்டவரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எல்லாருடைய கரங்களில் ஒப்புக்கொடுகிறோம். அருமையான தம்பிமாரை ஆண்டவர் பயன்படுத்தி நீ நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்து நன்றி சொல்லுகின்றோம் ஐயா. இந்த காரியங்களுக்கு எல்லாம் சிறப்பாய் உழைத்தவர்கள் கொடுத்தவர்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்துள்ள பகுதியை நீர் எங்களுக்கு பொறுப்பேற்று நடத்தி தாரு. இந்த நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் எங்கள் மத்தியில எழுந்தருளுகிறது ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் தரிசித்தவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் அருள் செய்வீராக. இதனாலுக்கான இறை வார்த்தைகள் எங்களுக்கான வார்த்தைகளாய், எங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளாய், எங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாய், தேற்றக்கூடிய வார்த்தைகளாய், மாற்றக்கூடிய வார்த்தைகளாய் எங்கள் மத்தியில் அது வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆயரை நீர் எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்துள்ள பகுதி முழுவதையும் ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாகவே நினைக்கின்றோம் எங்கள் ஜெபம் கீழ நல்ல பிதாவே. உட்காருவோம். தொடர்ந்து அருமையான தம்பிமார் ஒரு சிறப்பான பாடல் பாடுகின்ற போது இந்த நாளுக்குரிய காணிக்கை சேகரிக்கப்படும்.
கிறிஸ்தேசுவில் மிகவும் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆண்டவர் நமக்காக முன் குறித்ததும் இவ்விடத்திலே நம்முடைய பிதாக்களுடைய பாதம் படிந்திருக்கிறதுமாகிய இந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமது ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் தந்திருக்கிறார். உள்ள நிறைவோடு அவர் பாதத்திலே நாம் இப்பொழுதும் அமர்ந்திருக்கின்றோம். நிச்சயமாகவே நம் முன்னோர்கள் மூலமாக இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து வருகின்ற ஆண்டவர் தொடர் வாழ்விலே நம்மை ஆசீர்வதித்து ஆதரித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த கூடுகை இங்கே சிறப்பாக நடந்தேறுவதற்கு நம்முடைய திருச்சபையினுடைய அன்பார்ந்த வாலிபர் ஜபக்குழு, அதனுடைய பொறுப்பாளர்கள், அருமையான அங்கத்தினர்கள், அன்பு பிள்ளைகள் கடுமையாக இதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரையும் நாம் வெகுவாக பாராட்டுகின்றோம். உங்களுடைய இணைந்த உழைப்பு தொடர்ந்து ஆண்டவரை இவ்விடத்திலே மகிமைப்படுத்த கிருபை தரக்கூடியதாக அமைவதாக. வாஞ்சியோடு ஆண்டவருடைய இந்த பிரகாரத்திலே கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் திருச்சபையாய் வாழ்த்தி பாராட்டுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் குடியிருப்பு விலையிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். பிள்ளைகளாய் பெரியவர்களாய் இங்கே கடந்து வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் இவ்விடத்திலிருந்து ஆசீர்வதித்தே அனுப்புவாராக என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. இந்த வளாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொண்டவர்களாகவே இவ்விடத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் நிச்சயமாக அருள் தருவாராக. நேற்று முன்தினத்திலே குடியிருப்பு விலை கூடுகையிலே இதே திருமறை பகுதியை படித்து சில உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் பாதத்திலே தியானிக்க முடிந்தது. இன்று நாம் மீண்டுமாக அந்த பகுதியை எடுத்திருக்கிறோம் என்றால் இது ஒரு மிக முக்கியமான பகுதியாக நான் கருதுகின்றேன். நேற்று முன்தினம் இந்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, இன்று கடந்து வந்திருக்கின்றவர்களும் இதன் ஆழமான உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதியை மீண்டுமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விழைந்தேன். ஏன் ஆலயம் வர வேண்டும், ஏன் நாம் இணைந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கு விடை காணக்கூடிய ஒரு பகுதிதான் இன்றைக்கு நாம் பாடமாக படிக்க கேட்டிருக்கின்ற திருமறை பகுதி. ஆலய கூடுகையிலே நாம் வருகின்றோம், ஆண்டவரை இணைந்து தொழுது கொள்ளுகின்றோம். எதற்காக, ஏன் நாம் அவ்வாறாக வர வேண்டும்? இல்லத்திலே இருந்து விட்டால் போதாதா? இல்லத்திலே இன்றைக்கு ஏராளமான தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு சேனலிலும் எத்தனையோ தொழுகைகள். மாறாக நாம் இவைகளை பார்த்து கொண்டு அங்கே இருந்து விடலாமே. ஆலய கூடுகை என்பது எதற்காக என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டால் அதனுடைய பதில் இங்கே அடங்கி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் இங்கே தந்திருக்கிறார். அதை ஒரு தனி மனிதனுடைய வாழ்வினூடாய் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் நான் இந்த வேளையில் மீண்டுமாக உங்களுக்கு கோடிட்டு காட்ட வேண்டும் என்று விடைந்தேன். குடியிருப்பு விலையிலே இணைந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்றோம். அத்தொழுகை மிக மிக முக்கியமானது. ஆலய கூடுகையிலே நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். அத்தொழுகை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த தொழுகைகள் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக அமைகின்றன என்பதை நாம் தெளிவாகவே புரிந்திருக்கிற முடிகிறது. ஒவ்வொரு சமயத்திலும் வித்தியாசமான தொழுகைகள். ஒருவேளை இன்னொரு சமயத்தை பார்த்தால் அவர்கள் தனி நபர்களாக வந்து தொழுது கொண்டு சென்று விடுவார்கள். வேறொரு சமயத்தை பார்த்தால் அவர்கள் ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் குழந்தைகளுக்கென்றும் தனித்தனி தொழுகைகளை நடத்துவார்கள். ஆனால் நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆக இந்த கூட்டு தொழுகை, நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பது என்பது மிக மிக ஆசீர்வாதமானது. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் புரிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் நம்மோடு இடைபடுகின்ற அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும் வழி செய்கிறது என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து போகக்கூடாது. இங்கே ஒரு அழகான நிகழ்ச்சி ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்தார். உயிர் பெற்று எழுந்த இயேசு கிறிஸ்து சீடர்களை எல்லாம் சந்திக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் காட்சியை பல்வேறு நபர்கள் காணுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்திலே இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக இயேசு ஒருமுறை வந்திருந்த போது அந்த கூடுகையிலே யார் இல்லை? தோமா அந்த கூடுகையிலே இல்லை. இயேசு வந்திருந்த போது தோமா அந்த ஐக்கியத்திலே இல்லை.
தோமா ஐக்கியத்திலே இல்லாதிருந்த காரணத்தினால் தோமாவை தவிர, இறந்து போன யூதாசை தவிர மீதம் 10 பேர் மட்டுமே இருந்தார்கள். இந்த 10 பேரும் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை பார்த்துவிட்டு தோமாவிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு உயிர் பெற்றிருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம், ஏனென்றால் அவரை நாங்கள் பார்த்தோம் என்று தோமாவிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தோமா என்ன சொல்லுகிறார்? நான் அவரை நம்பவே மாட்டேன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை நான் நம்ப போவதே இல்லை. நான் அதை நம்ப வேண்டும் என்றால் அவருடைய காயத்திலே என்னுடைய விரலை இட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே என் கையை நான் போட்டு பார்க்க வேண்டும், ஏனென்றால் அவருடைய காயம் இன்னும் அவருடைய உடலிலே இருக்கும் என்று அவன் நம்பி மிக அழகாக இந்த செய்தியை சொல்லுகிறான். எனவே இந்த தோமா ஆண்டவரை நம்பவில்லை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கூடி வருகிறது மிக மிக முக்கியமானது. 12 சீடர்களும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அவர்கள் இணைந்து பணி கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் இணைந்து ஆண்டவருக்கு சான்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உறவை உடைத்துக் கொண்டு அவன் வெளியே சென்ற காரணத்தினால் அவன் இயேசுவை காணவில்லை, இணைந்திருந்தவர்கள் கண்டுகொண்டார்கள். ஒரு ஆலயம், ஏராளமான பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஃபேமிலி ரெஜிஸ்டர் அல்லது குடும்ப பதிவேடு என்று சொன்னால் அதில் எல்லாருடைய பெயர்களும் அங்கே இருக்கும். இந்த குடும்ப பதிவேட்டிலே பதிவு செய்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த ஆலயத்தினுடைய அங்கத்தினர் என்று அது உறுதி செய்யப்படும். திடீரென்று எங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் வேண்டும் என்றாலும் அந்த பதிவேட்டை தேடி அதனுடைய உங்களில் அதை கேட்பவர்களுடைய குடும்பம் குறித்த செய்திகளை எல்லாம் எடுத்து உடனடியாக ஒரு மெம்பர்ஷிப் தரப்படும். இவர்கள் இந்த திருச்சபையிலே இணைந்திருக்க வேண்டியவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் அதற்கென்றே முன்குறிக்கப்பட்டவர்கள். இந்த ஐக்கியத்திலிருந்து வெளியே செல்வது ஆண்டவரை காண்பதற்கு, முழுமையாக அறிந்து கொள்வதற்கு வழி செய்வது இல்லை என்பதை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் இந்த திதிமு என்று அறியப்பட்ட தோமாவினுடைய வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தோமா இயேசுவை குறித்து சொல்லுகிறான், அவர் உயிர்த்தெழவில்லை, அவருடைய காயத்தை எல்லாம் நான் பார்க்க வேண்டும், அதிலெல்லாம் என்னுடைய கரங்களை போட்டு நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். அவன் சீடர்களிடத்தில் மாத்திரமல்ல, எல்லாரிடத்திலும் அதைத்தான் சொல்லி இருப்பான். யானையை பார்க்க போனவர்களுடைய கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் யானை இப்படியாக இருக்கும், அதனுடைய காதை பிடித்து பார்த்தவன் யானை எப்படி இருக்கும் என்று சொன்னார், முரம் போல இருக்கும் என்று சொன்னார்கள். அதனுடைய காலை பிடித்தவர்கள் ஒரு பெரிய தூண் போல இருக்கும் என்று சொன்னார்கள். குறை அறிவு, ஒருவேளை அவர்களுக்கு சரீர பலவீனம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா கண்கள் காண்கிறவர்களும் எல்லாம் அறிந்தவர்களும் குறை அறிவு உடையவர்களாக இருக்கிற போது இவ்வாறாகத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தோமாவும் அப்படித்தான் சொல்லுகிறான், இயேசு உயிர்த்தெழவே இல்லை, இயேசு உயிர்த்தெழவே இல்லை என்று சாதித்துக் கொண்டு திரிகிறான். எல்லாரிடத்திலும் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் அவரை பார்க்க வேண்டும். எத்தனை நாள் சொன்னார்? எத்தனை நாள் சொன்னார்? படிங்க, நீங்க தான் படிச்சீங்க. எத்தனை நாள் சொன்னாரு? 8 நாள் சொன்னார். ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரா? இயேசு ஏதாவது பதில் சொன்னாரா? தப்பா பேசிட்டு இருக்கிறான். தோமாவை டப்புன்னு பிடிச்சு, எப்பா நீ தப்பா பேசிட்டு இருக்கிற, ஐக்கியத்தை பற்றி தப்பா பேசுற, நான் உயிர்த்தெழுந்ததை பற்றி தப்பா பேசுற. ஆண்டவர் என்னதாவது அவர்கிட்ட பேசினாரா? இவர் யார் யார்கிட்ட இல்லாமோ போய் சொல்லி இருப்பார். அதை பற்றி ஒன்றும் ஆண்டவர் கவலைப்படவில்லை. 8 நாள் தோமா பேசிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். தோமா என்ன சொல்லி இருப்பார்? இவனுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதவனுக்கு, இவனுக்கு எல்லாம் முட்டாள்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த தோமா புலம்பிக் கொண்டிருந்திருப்பார். ஆண்டவர் எதையுமே பதில் சொல்லவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதை குறித்து கவலையே படவில்லை. நீ பேசு, எவ்வளவு வேணும்னாலும் பேசு, நீ பேசு என்று அவனை விட்டு விட்டார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 8 நாள் தோமா பேசிக்கொண்டே இருந்தான். உறவை உடைத்து சென்ற தோமா இப்படியாக தூற்றி திரிந்து கொண்டே இருந்தான். இயேசு கண்டுகொள்ளவே இல்லை. 8 நாளைக்கு பின்பு வர்றான்.
மீண்டும் இந்த ஐக்கியத்திலே இந்த தோமா இணைந்து கொள்ளுகிறார். 8 நாட்களுக்கு பின்பு இந்த தோமா இந்த சீடர் ஐக்கியத்திலே இணைந்திருக்கின்ற போது, இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேரும் இணைந்திருக்கிறது வரை நமது ஆண்டவர் காத்திருந்தார். தோமாவை தனியாக சந்திக்க விரும்பாது, இந்த உறவை உடைத்துக் கொண்டு சென்ற தோமாவை தனியாக சந்திக்காமல், எப்பொழுது இந்த ஐக்கியத்தில் தோமா மீண்டும் இணைந்து கொள்ளுகிறாரோ அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் அங்கே வருகிறார். உறவை உடைத்து சென்ற தோமா, உறவில் இணைந்த தோமா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு அங்கே வந்து 8 நாள் பொறுமையாக இருந்தவர் இந்த சீடர்கள் எல்லாம் இணைந்திருக்கிற போது, தோமாவும் அவர்களோடு கூட இருக்கிற போது, அவர்கள் நடுவிலே வந்து நின்று, வாப்பா, நீதான் இதுவரை பேசினாய் அல்லவா, இதுவரை உனக்கு வாய்க்கு வந்தது போன்றெல்லாம் பேசினாய் அல்லவா, உன் விரலை இங்கே கொண்டு வா, உன்னுடைய விரலை என்னுடைய காயத்திலே போடு, உன்னுடைய கையை நீட்டி என்னுடைய விழாவிலே போடு, நீ சொன்னதை இப்பொழுது நிரூபித்து பார் என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தோமாவினுடைய விசுவாச குறைவு, தோமாவினுடைய உறவை உடைத்து சென்ற அனுபவம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காயத்தை மீண்டும் காயம் ஆக்குகிறது. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னுடைய விரலை இங்கே போடு என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு சின்ன புண் காலிலோ கரத்திலோ இருக்கிறது என்றால் எல்லாரும் மருத்துவமனைக்கு செல்வதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று பார்ப்போம். ஏனென்றால் மருத்துவர் அதிலே சீழ் பிதிக்கி விடுவார். ஆகவே அது வலிக்கும். ஆகவே அவர் தன்னுடைய கரத்தை என் புண் மீது வைத்தால் தாங்கொணா வேதனை வந்துவிடும் என்று நாம் ஒளித்துக் கொள்ள முற்படுவோம். இங்கே பச்சை புண்களை காட்டி உன்னுடைய விரலை போடு என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், நீ அவிசுவாசி, நீ அவிசுவாசி. உனக்கு நான் தருகின்ற பட்டம் என்னவென்றால், இன்றைக்கு சிலர் விசுவாசி என்கின்ற போர்வையிலே இருப்பார்கள், இயேசுவினுடைய பெயரிலே அவிசுவாசி. நீ இந்த ஐக்கியத்தை உடைத்துக் கொண்டு சென்றபடியினால் என்னை நீ காணக்கூடிய பாக்கியத்தை இழந்து போனாய். எனவே நீ விசுவாசி அல்ல, அவிசுவாசி. உன்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார். அவிசுவாசம் நீங்குகிறது. அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே, என் கடவுளே. இந்த அறிக்கை சாதாரணமான அறிக்கை அல்ல. வரலாற்றிலே இது ஒரு மிக முக்கியமான அறிக்கை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் முதலிலே அறிக்கை செய்கின்ற இந்த அறிக்கை என்பது மிக மிக முக்கியமான அறிக்கை. அரசன் மாத்திரமே ஆண்டவன் என்று அறியப்பட்டிருந்த காலத்தில் இயேசுவை ஆண்டவராகவும் யாவே கடவுளுக்கு இணையாக கடவுளே என்று அறிக்கை செய்கின்ற இந்த அறிக்கை மிக முக்கியமான ஒரு அறிக்கை தான். இதற்கு காரணம் அவனுடைய அவிசுவாசம் நீங்கிவிட்டது. அவன் விசுவாசியானான். தோமாவுடைய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். இந்தியாவிலே கால் பதித்து நாம் நற்செய்தியிலே நம்பிக்கை வைக்க இந்த மண்ணிலே அவர் காலடி எடுத்து வைத்தார் என்று வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கூட்டுறவை உடைத்து செல்வது அவிசுவாசம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த அவிசுவாசம் எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. உண்மையிலேயே அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். காயத்தை பார்க்கிறான், கலங்கி போகிறான். இந்த காயங்கள் எனக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னுடைய அவிசுவாசத்தின் விளைவாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களிலே காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்று அவன் புலம்புகிறான். ஆண்டவரால் அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் நம்முடைய அவிசுவாசம் நீங்கவும் நம்முடைய பலவீனம் நீங்கவும் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை பயணத்திலே பல்வேறுபட்ட நெருக்கங்களும் இன்னல்களும் நிறைந்திருக்கின்ற வாழ்க்கை சூழலிலே, பல்வேறு இடர்பாடுகளும் நெருக்கங்களும் நிறைந்திருக்கின்ற வாழ்வின் பயணத்திலே ஆண்டவரையே பற்றி கொண்டு ஆண்டவரிலே நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல நமது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நெருக்கங்கள் நிறைந்திருக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஐக்கியத்திலே இணைந்திருப்போம். தனி தொழுகை,
தனி ஜெபம் என்பது மிக மிக தேவைதான். ஆயினும் நமது ஆண்டவரை நாம் முழுமையாக தொழுது கொள்ள, நமது ஆண்டவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள இந்த கூட்டுறவு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் மிக அதிகமாகவே உணர்ந்து கொள்வோம். ஏனெனில் மத்தேயு நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், 2 3 பேர் என் நாமத்திலே எங்கே ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐக்கியம், இந்த கூட்டுறவு என்பது மிக மிக அவசியமானது. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்னவென்றால், பெந்தேகோஸ்தே திருநாளிலே அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒரு மனதாய் இருந்தார்கள். ஆவியார் ஊற்றப்பட்டார். நாமும் ஓரிடத்திலே ஒரு மனமாய் இணைந்திருப்பது ஆவியாருடைய ஆற்றல் நம் மத்தியிலே செயல்படுவதற்கு வழி செய்யும் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. அந்த நிலையிலே ஆண்டவரை கருத்தோடு தொழுது கொள்ள ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கூட்டுறவிலே ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வாழ்க்கை பயணத்திலே உடன் இருக்கிறவராகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆதரித்து வழிநடத்துகிறவராகவும் இருக்கின்ற ஆண்டவர் உறவோடு நாம் வாழ்ந்தால் நம் மத்தியிலே செயல்படுகிறார். பக்தன் ஒருவன் பாடுகிற போதும் பாடுவான், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் என்று பாடுவார். உறவோடு இணைந்திருக்கின்றவர்கள் மத்தியில் தான் ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மிக அழகாக பாடுவது உண்டு. தோமா ஐக்கியத்தில் இல்லாதிருந்த போது ஆண்டவரை காண முடியவில்லை. எப்பொழுது ஐக்கியத்தில் இணைந்து கொண்டாரோ ஆண்டவரை கண்டு கொண்டார். அவிசுவாசம் நீங்கி போனது, ஆண்டவருக்குள் திடன் பெற்றார். நம்முடைய அவிசுவாசம் நீங்கி ஆண்டவருக்குள் திடன் பெற ஆண்டவர் தந்திருக்கின்ற ஐக்கியத்திலே ஆண்டவரை தரிசித்து வாழ்வோம். நிச்சயமாகவே ஆண்டவரை தரிசித்து வாழுகின்ற போது நம் வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஊற்ற முடியும். நம் வாழ்வின் நெருக்கங்களை ஆண்டவர் சமூகத்திலே நாம் பகிர முடியும். நம் வாழ்வின் கண்ணீரை ஆண்டவர் பாதத்திலே ஊற்ற முடியும். ஏனென்றால் கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிறவர் நமது ஆண்டவர் என்பதை நாம் திட்டமாகவே அறிந்திருக்கின்றோம். கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிறவர் தான் நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், கண்ணீரை துருத்திகளில் வைத்திருக்கிறேன். கட்டாயமாக அந்த அளவிற்கு நம்மோடு கூட நெருக்கமுடைய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளவும் அவரை அறிந்து கொள்ளவும் தொழுகை என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே தான் முதல் கேள்வியிலே நான் சொன்னேன், எதற்காக ஆலயம் வர வேண்டும், எதற்காக கூட்டு தொழுகை என்றால் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை நெருக்கமாக அறிந்து உணர்ந்து அவரை பற்றி கொள்ள. அந்த நிலையிலே ஆண்டவரை பணிந்து கொண்டு வாழ்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மிகச் சிறப்பாக இந்த நாளிலும் இவ்வளாகத்திலே வந்திருக்கின்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் நம்மை நிறைத்து ஆண்டவரிலே ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்ல நமது ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். ஜெபம் பண்ணி இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். காத்திடும் பரமன் கரங்களை நாம்
ஒருமித்து கூடி வரும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தபடியினாலே ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்த தோமாவினுடைய வாழ்வின் அனுபவங்களை இந்நாளிலே நாங்கள் சிந்தித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாராட்டினமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மிலே வைக்கிற விசுவாசத்தை விட்டு நாங்கள் வழுகி போகாதபடி கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்து கர்த்தர் எங்களுக்கு தந்த ஐக்கியத்திலே உறுதியாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நாங்கள் வரவும் இந்த இடத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகை தந்த அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த இடத்திலே வந்தது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மைக்குரிய மேன்மைக்குரிய கிருபைக்குரிய அனுபவமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கூடுகையை ஒழுங்கு செய்த உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். பல்வேறு நிலைகளிலே இந்த கூடுகையிலே வந்து பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகளையும் பல்வேறு நிலைகளிலே இந்த கூடுகைக்காக உதவி செய்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையும் பிரசனமும் உம்முடைய பிள்ளைகளிடத்திலே இருக்கட்டும். அனுத்தியமான இந்த உலக வாழ்விலே கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் எங்களிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, இந்த நாளின் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய திருக்கருத்துக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம்படி ஆண்டவர் எங்களை வழிநடத்தும். உம்முடைய ஆலோசனையின்படி ஆண்டவர் எங்களை வழிநடத்தும். உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி தாரும். எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் அனைத்து ஆற்றல் வழங்குகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அனைவருக்கும் நன்றி. அன்பின் சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம்.
புரிந்தனையா நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா